சலனம் 254. ஈஸ்வர் வண்டியில் நிலவன் மகள் அன்பு ஏறிக்கொள்ள. ஈஸ்வர் மிகவும் சோகமாய் வரும் மனைவியை பார்த்து, என்னடி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி வர, தன் அம்மா வீடு விற்பனைக்கு போக போறதே சொல்ல நீ ஏண்டி அதுக்கு வருத்தப்படுற? அது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ஹே, அவங்களுக்கு வேண்டாம், அதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற? எவ்வளோ சந்தோஷமான நாட்கள் அந்த வீடு கொடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவளையே பார்த்தான். அவளோ எங்கள் வீட்டில் முன்னாடியெல்லாம் சோஃபா செட் கூட இல்லை. ஒருத்தவங்க வீடு காலி பண்ணி போகும்போது அவங்க வண்டியில் இடம் பத்தலைன்னு ஒரு வெல்வெட் சோஃபா ஒன்று சின்னதாக பார்த்து கொடுத்துட்டு போனாங்க. அதில் உட்காருவது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்காக என் அண்ணாவும் அக்காவும் கீழே உட்காருவாங்க. இப்படி நிறைய மெமரிஸ் நிறைஞ்ச இடம் எங்கள் வீடு. என் அண்ணாவும் அக்காவும் நானும் சந்தோஷமாக வாழ்ந்த இடம். ஏனோ போக போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிலவன், சித்தப்பா என்னடா? அந்த வீட்டை நினச்சி என் அம்மா மாமா ஏன் விஜயா பாட்டி கூட இவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம சித்தி நம்ம வீட்டில் ஒரு பழைய வண்டியை தினமும் தொடச்சி கூடவே ஆயுத பூஜைக்கு நம்ம வீட்டில் அதுக்கும் பூஜையெல்லாம் போடுவாங்க பாருங்க. அப்போ எல்லாம் என்னடா ஆடிக்கார பக்கத்தில் பேச்சம்பழத்துக்கு போட வேண்டிய வண்டியை வச்சு ஆடிக்காரை டேமேஜ் பண்ணுறாங்கன்னு நினப்பேன். இப்போ தெரியுது சித்தி செம்ம சென்டிமெண்டல் டச் உள்ளவங்கன்னு. அவளோ, என்னது பேச்சம்பழத்துக்கு போட வேண்டிய வண்டியா? டேய், அது என் அண்ணா எனக்கு வாங்கி கொடுத்தது, கொன்னுடுவேன். ஈஸ்வர் சிரிக்க, அவளோ எதுக்கு சிரிக்கிறீங்க? பேர்ச்சம்பழ வண்டின்னு சொன்னானே, அதை நினச்சி ஏன் சிரிக்க மாட்டீங்க? அந்த வண்டியும் தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி உட்காருவதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. ஏன் சித்தி, அதில் தான் சித்தப்பா பார்க்க வருவீங்களா? இப்போ உனக்கு அது ரொம்ப முக்கியம். வாயை மூடுறா. என் வண்டியை குறை சொல்கிற, உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஈஸ்வர், நிலவா, சித்தப்பா அந்த வண்டியை எவனாச்சும் ஓசியா கேட்டால் கொடுத்துடு. ஏன் சித்தப்பா, அதுக்கு பழைய பேப்பர் கடைக்காரனுக்கே வித்துடலாமே. மகிழ், அவனெல்லாம் வாங்க மாட்டான்டா. ஓசியை கொடுத்தாலும் வேண்டாம் சொல்லிடுவான். அவளோ இருவரின் மண்டையிலும் கொட்டி, என் வண்டி மேல கையை வச்சிங்க, உங்க அப்பாவின் ஆடிக்காரை கொளுத்திடுவேன். ஈஸ்வர், ஏண்டி உன்னோட 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வண்டிக்கு என் ஆடிக்காரை கொளுத்துவியா? அது வண்டி மட்டும் இல்லை, என் அண்ணாவின் உழைப்பு, கூடவே அதில் உங்க பங்கும் இருக்கு. என் ஆயுளுக்கும் அது ஏன் சொத்து என்றவள் வீடு வந்ததும் இறங்கிவிட்டாள். மகிழ் போகும் அம்மாவை பார்த்தபடி அன்புவுடன் இறங்கி சென்று விட்டாள். நிலவன், நிஜமாவே அதை வித்துலாமா சித்தப்பா? ஏதோ திருஷ்டி மாதிரி இருக்கு நம்ம வீட்டுக்கு. நோனோ, அதெல்லாம் உன் சித்திக்காரி மதிக்கும் நேசிக்கும் ஒன்று. அதையெல்லாம் நம்ம பார்த்து காட்டியும் அவளின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். நமக்கு பழசா தெரிகிற ஒன்று அவளுக்கு ஆகச் சிறந்ததா தெரியும். அது இருந்துட்டு போகட்டும் என்றான். மகிழ் தனது அறைக்கு வந்ததும் முதலில் அழைத்தது தேவுக்கு. முகிலன் அண்ணாவுக்கும் பிரியாவுக்கும் இடையில் ஏதோ ஒன்று இருக்கு. அவன் பாவம் ரொம்ப டல்லா இருக்கான். இப்போ அவங்களுக்குள் சண்டை போல. நீ என்னன்னு அவளை கொஞ்சம் விசாரி. ஏன் மக்கு, என்னடா? அவ தான் ஏதோ பிரச்சனையில் இருக்காள் என்பதை கோட்வர்ட் மூலம் உணர்த்தி இருக்கா. நீ அதை முகிலனிடமே கேட்டு விடலாம் இல்லையா? அவன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசினா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஓகே. அப்பதான் முகிலன் கிட்ட பேச சரியா இருக்கும்டா. அவன் அங்கே தனியா இருக்கான், நம்ம எல்லாரும் இருக்கோம். அவன் பாவம் இல்லையா? நீ தங்கச்சியா யோசிக்காத. அவன் தனியா இருப்பது கூட அவனுக்கு பழகி விட்ட ஒன்று. நம்ம இத்தனை பேர் இருந்தும் அவள் நம்ம கிட்ட வரலனா அவ எவ்வளோ தனியா இருக்கான்னு நீ கொஞ்சம் அவ பக்கம் யோசி. இப்போ நான் என்னடா பண்ண? நீ அவன்கிட்ட பேசு. மச்சான், என்னடி? நீ ஆதனைக்கிட்ட பேசி முகிலனை போய் பார்க்க சொல்லு. இதை நீயே சொல்லலாமே. அவகிட்ட என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்லை, இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்டில் நான் யார்கிட்டையும் பேசுகிற ஐடியா இல்லை. ஏன், என் அத்தை மகன் இருக்கானே தீரன், ஆமாம், அவன் என்கிட்ட நடந்துக்கிற முறை சரியில்லடா. என்ன பண்ணினா? அதை கேட்காத, சொல்லவே கூசுது என்றவள் அழ ஆரம்பித்து விட்டாள். ஏ பைத்தியம், அழாதடி. நான் இப்போ முதல்ல உன்னைத்தான் பார்க்கணும். முகிலன் பிரச்சனை எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். நீ தனியாக இருக்காத. எனக்கு இப்போ முகிலன் நான் பிரச்சனையை தான் முதல்ல தீர்க்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிடா. ஏண்டி, நீ ஏன் டிப்ரெஷனில் இருக்க? இப்போ முகில் பிரச்சனை ரொம்ப முக்கியமா? அது இருக்கட்டும், நீ முதல்ல அண்ணாவை பாரு. அடியே தாகி, அதையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு எல்லாரையும் விட நீ தான் ஃபர்ஸ்ட்டு. நான் முதல்ல உன்னை பார்க்க வரேன் என்று அழைப்பை துண்டித்தான். அதன் பின் ஆதினியை அழைத்தான். ஹே தேவ் என்றாள் உற்சாகம் நிறைந்த புன்னகையோடு. தன் குரலை கேட்கும்போது அவள் குரலில் இருந்து வரும் உற்சாகமே அவளை மேலும் அவனுக்கு பிடிக்க வைத்தது. சொல்லுங்க மேடம், நலமா? அது இருக்கட்டும். என்னடா அதிசயமா நீ எனக்கு கால் பண்ணியிருக்க? தப்பா நினச்சிக்காத. முகிலனுக்கும் பிரியாவுக்கும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடு. என் முகில் லவ் பண்ணுற விஷயம் உனக்கு தெரியுமா? லவ் என்று நினைத்தவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா பிரியாவோ அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், தினமும் பேசுகிறா. ஆனால் லவ் பற்றி ஒரு நாளும் சொன்னதில்லையே. ஏனோ அதில் ஒரு மாதிரியானவன். நான் உன்கிட்ட
கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறேன் ஆதினி. அப்ப நீ எனக்காக கூப்பிடலையா என்ற போது அவள் குரலில் ஒரு ஏக்கம். அவளின் ஏக்கம் உணர்ந்து, சாரி டியர், உனக்காகவே நைட்டு கூப்பிடுறேன். இப்ப நீ முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு, ஓகேடா என்றவள் அழைப்பை துண்டித்தாள். ஆதினி முகிலை அழைத்து, உனக்கும் பிரியாவுக்கும் ஏதும் பிரச்சனையா? ஒரு நிமிடம் மௌனம். பின், யார் சொன்னா? தேவ். அவனுக்கு மகிழை நினைத்து அவ்வளோ சந்தோஷம். குரல் உடைந்ததை வைத்து பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்க்க பிளான் பண்ணி இருக்கிறாள் என்று. அப்புறம் ஆதினி, என்னடா? எனக்கும் பிரியாவுக்கும் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை தான், ஆனா அதை நாங்களே தீர்த்துக்கிறோம். என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையா? அப்படி இல்லை, எனக்கும் அவளுக்கும் மன பிரச்சனைய அவளின் அம்மா கிட்ட கொண்டு போயிட்டா. எனக்கு அது பிடிக்கல. ஏனோ அதில் ஆதினி கொஞ்சம் புரிந்தது. அவனுக்கு மற்றவர்களின் தலையீடு பிடிக்கவில்லை என்று. சரிடா, சீக்கிரம் சால்வ் பண்ணு, ஓகேடி என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு பிரச்சனையின் காரணம் பற்றி யோசித்தான். ஏனோ எதேச்சையாக வந்தவள் பற்றி அவளிடம் சொன்னதன் விளைவு. அவள் யார் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு அவள் என்ற பெயர் போதுமானதாக இருந்தது. முகிலன் தன் கல்லூரி முடிந்ததும் தன்னோட செலவிற்கு, ஏனோ தன் பெரிய தாத்தா சொன்னது போல் வீட்டில் யாரிடமும் தேவைக்கு பணம் வாங்கக்கூடாது என்று முடிவு செய்திருந்ததால் பார்ட் டைம் வேலை ஒன்றிற்கு செல்ல நினைத்தான். அதற்கு தன் கல்லூரி தோழியின் மூலம் வேலைக்கும் ஏற்பாடு செய்து கொண்டான். முதல் நாள் வேலைக்கு வந்தவன் அங்கே வந்து பார்த்த பின்னாடிதான் தெரிந்தது, அது தங்கள் நிறுவனம் தயாரிக்கும் ஆடையை சேல் செய்யும் நிறுவனத்தில் பார்ட் டைம் கணக்காளராக. தனக்குள் சிரித்து கொண்டான். அஞ்சு சித்தியின் வாசகம், நான் எல்லாம் எங்கு எப்படி இருக்க வேண்டியவள் தெரியுமா என்று. அது இன்று தனக்கு பொருந்தியது போல் இருந்தது. இப்படி நாட்கள் போகும்போது அஞ்சம் கல்லூரி முடிந்து வேலைக்கு செல்லலாம் என்று தான் வேலை செய்யும் ஷோரூம் நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஏனோ டிசம்பர் குளிர் அதைவிட அன்றைய தினம் மேகமூட்டமாக இருந்ததை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏனோ நடைபாதையில் அன்று பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. பர்ச்சேஸ் இருக்கலாம் என்று நினைத்தபடி அவன் வேகமாய் செல்ல வேண்டும் என்பதால் மிக வேகமாய் நடந்தபடி வரும்போது டிராபிக் சிக்னல் விழ சாலையை கடக்க வேண்டி நிற்கும் பொழுது எதிரே நிறைய பெண்கள் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதில் தன்னை போல தனக்கு எதிரே இன்னொரு பெண்ணும் சாலையை கடக்க நினைத்தபடி நின்றிருந்தாள். அவளோ தன்னை போல் படபடப்பாக இல்லாமல் நிதானமாக நின்றிருந்தாள். அந்த பெண்களில் அவளிடம் மட்டும் ஒரு தனித்துவம் இருந்தது. இதுவரை வெள்ளக்கார பெண்களின் மீது அவனுக்கு அவ்வளவாக எந்த விதமான ஈர்ப்பு வரவே இல்லை. ஆனால் அன்று தன் முன்னாடி இருப்பவளிடம் ஏதோ ஒன்று இருந்தது. அத்தனை பெண்கள் இருக்கும்போது ஏனோ அவன் கண்களுக்கு அங்கே அவள் மட்டும்தான் பெண் என்று தோன்றியது. அவளின் செறி சிவப்பு உதடுகள் ஏனோ ஆண் மகனாக நான் இதுவரை கண்டிராத ஒன்று. முக்கியமாக மிகவும் கலைநயமிக்க அவளின் கண்கள் எதிரே இருப்பவரை அவளின் பக்கம் இழுத்து போடும். அந்த அழகை மறைக்க அவள் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடி அவளின் பக்கம் காண்போரை எல்லாம் இழுத்து கொண்டிருந்தது. அவ்வழியாக செல்லும் ஆண்களில் 90% அவளை ஒரு முறை பார்த்துவிட்டே சென்றார்கள். இன்றோடு இவளை கடந்து விடுவோம் என்று நினைத்துதான் அவன் சாலையை கடந்தான். ஆனால் தினமும் அவளை சாலையை கடக்கும் போது பார்ப்போம் என்று அவன் நினைத்து பார்க்கவே இல்லை. இப்படியே சில மாதங்களாய் தொடர்ந்தது. அன்று வரை இருவருமே பார்த்து கொண்டனர், பேசியதில்லை. தினமும் சந்திப்பதால் அவளுக்கும் தன் முகம் பரிச்சயமானது போல் அன்றும் சாலையை இருவரும் கடக்கும் அந்த நொடிகளில் அவள் அவனின் எதிரே அருகே வந்தாள். அவனுக்கு பக்கென்று இருந்தது. அவளோ ஹாய் ஹான்சம் என்றபடியே புன்னகை வீசிவிட்டு செல்லாதவரை அவள் தனக்கு அவ்வளவுதான் தெரியும் என்று நினைத்தபடி கடந்தவன் இன்று அவள் மொழிந்த ஹாய் என்ற வார்த்தையின் விளைவாள் அவள் கடந்த திசையை திரும்பி பார்க்கும் போது அவளும் திரும்பி நின்று கையை விரித்து பறவை போல் செய்துவிட்டு பார்த்தாள். உன்னிடம் பேசியது எனக்கு பறப்பது போல் இருக்கு என்று அவள் சொன்னது போல் தோன்றியது. அறிமுகம் இல்லாத ஊரில் சாலையை கடக்கம் நினைக்கும் போது எல்லாம் அந்த 5 நிமிடத்தை உற்சாகமாக்கும் அளவுக்கு ஒருத்தி தன்னை மாற்றிக்கொண்டிருந்தாள். தனிமையை உணர்ந்தவனுக்கு இந்த ஊரில் தனக்கு ஒருத்தியை தெரியும் என்ற அளவுக்கு அவளின் புன்னகை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருந்தது. அன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை, ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று நினைத்தவன் அதே சாலையை கடக்க முற்படும் போது நீண்ட நாள் பார்த்த ஆள் என்ற நம்பிக்கையால் மிகுந்த உற்சாகத்துடன் அருகே வந்து அவளை கை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லிவிட்டு போனாள். அவன் அவளின் பெயரை கூட அவள் கேட்கவில்லை, அவளும் கேட்கவில்லை. ஐயோ, பதிலுக்கு நம்ம எதுவும் சொல்லவில்லை என்று நினைத்து திரும்பி ஹலோ என்றான். அவள் திரும்பி அணிந்திருந்த கண்ணாடியை கழட்டும் போது ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டான். பவர்ஃபுல்லான விழி அவளுடையது. விழி பிரித்து
என்ன என்றாள். அவனோ ஹாப்பி கிறிஸ்மஸ். அவள் தன்னோட அழகான குட்டி வாயை திறந்து நன்றி என்றாள். அவ்வளவுதான், கடந்து விட்டான். அவளும் அதன் பின் புது வருடத்தன்றும் மீண்டும் அவளை பார்க்க வேண்டியிருந்தது. கடை வீதிகளில் அவன் தனியாக சுற்றி கொண்டிருக்கும் போது ஹாய் என்று அவன் தோளில் கை போட்டு அருகே வந்து நின்றாள். அவனுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. அவளை தொடர்ந்தால் ஆங்கிலத்தில் ஹாய் மிஸ்டர் ஹான்சம். நிமிர்ந்தான். தினமும் நீ என்னை பார்த்தது, கூடவே ஒவ்வொரு நாளும் அதே நேரம் காலம் கடத்தாமல் பணிக்கு வருவது, நானே உன்னை பார்த்து புன்னகைத்தாலும் நீ அத்தோடு எனக்கு ஒரு புன்னகையை மட்டும் வீசிவிட்டு செல்வது, என் பெயர் கேட்டு பின்னாடி அலையாமல் இருந்தது, என் நம்பர் வாங்காமல் என்னை பின்தொடராமல் இருந்தது எல்லாம் பார்த்து என்னையும் அறியாமல் எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது. அவ்வளோ அழகான வசீகரமான அந்த பெண்ணின் வார்த்தை அவனை வாயடைக்க செய்தது. அவள் அவனின் மௌனம் கண்டு உனக்கு என்னை பிடிக்குமா? அந்த மாதிரி அவள் கேட்டதும் அவனுக்கு பேச்சு வரவில்லை. ஏனென்றால் அவன் அந்த மாதிரியெல்லாம் யோசித்ததில்லை. சாலையை கடக்கும் போது புன்னகையை வீசி செல்லும் போது ஒரு சந்தோஷம், கடவுள் அனுப்பிய தேவதை என்று மட்டும்தான் நினைத்திருந்தான். அவள் அப்படி கேட்கும் போது பிடிக்கும் பிடிக்காது என்ற எந்த ஒரு வார்த்தையும் அவனால் சொல்ல முடியவில்லை. அவள் சிரித்தாள். என்ன மிஸ்டர், என்னை பிடிக்கலையா? பிடிக்கும், ஆனால் சாலையை கடக்கும் அந்த நேரம் மட்டும்தான். யாருமே இல்லாத ஊரில் ஏனோ தினமும் பார்க்கும் உங்களை மட்டும்தான் ஏதோ தெரிஞ்சவங்க இங்கே இருக்கிற ஃபீல். உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ரொம்ப நாளாக பழகின மாதிரி எனக்கு இந்த நாட்டில் தெரிஞ்ச பொண்ணு தோணுச்சு. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. அவள் முகம் சோர்ந்தது அந்த வார்த்தையில். அந்த நேரம் ரீனா என்ற ஆண்மகனின் குரல் கேட்டு திரும்பியவள். அவள் இதோ வரேன் சொல்லிக்கொண்டே, நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணுறேன், நான் உன்கிட்ட வழிய வந்தோம், பிடிச்சிருக்கா என்று கேட்டும் கூட வாய் திறக்காத உன்ன மாதிரி ஒருத்தனை தான் என் ஆள் மனம் தேடுது. ஏன் இதற்கு முன்னால் சந்திக்காமல் போனேன் என்று கஷ்டமாக இருக்கிறது. ஒருவேளை நீ என்னை கண்டும் காணாமல் போன அந்த திமிர்த்தனம் தான் உன்னை பார்க்க வைத்ததோ என்னவோ. ஆல்ரெடி லவ் பண்ணுறப்போ ஏன் இப்படி பேசுறீங்க? அவன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். அவனின் கேர் பார்த்து எனக்கு அவனை பிடிச்சது. நான் அவன் மேல் கொண்டது காதல் என்று நினைச்சு பழகி வீட்டில் சொல்லி மேரேஜ் எல்லாம் ஏற்பாடு பண்ணின பின்னாடி தான் தெரியும் அது லவ் இல்லைன்னு. அதே நேரம் உண்மையிலேயோ எனக்கு லவ் இல்லை, ஆனால் ஒரு ஈர்ப்பு இருக்கு. லோன்னு அலையாத இந்த கண்ணில் ஏதோ இருக்கு. என் வாழ்வில் இன்னொரு காதல் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நான் உன்னை கண்டிப்பாக டேட் செய்திருப்பேன். எனவே ஹாப்பி நியூ இயர். இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது என்று நினைக்கிறேன். பார்த்தால் மேரேஜ் ஸ்டாப் பண்ணிடுவேனோன்னு பயமா இருக்கு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். ஏனோ அவளின் நினைவுகள் அந்த நாள் முழுவதும் அவனுக்குள் இருந்தது. இத்தனை நாள் இல்லாத புது நாளாக. அவனுக்கும் தெரியும் தன் மனதில் ஒருத்தி இருக்கிறாள் என்று. அதை பிரியாவிடம் சொன்னான். சலனம் 255. வீட்டில் அன்று பெரியவர்கள் அனைவரும் இருந்தனர். அன்று வரவேற்பறையில் அன்புவை மடியில் படுக்க வைத்து அவன் தலையை கோதிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ஈஸ்வர், அவனைய இந்நேரம் தூங்க வைக்கிற? நைட் எப்படி தூங்குவான்? அவ்வளோ பெரிய மண்டபத்தில் ஓடி ஓடி விளையாடி டயர்டாயிட்டான். குளிக்க வச்சேன், தூங்கிட்டான். பாவம், விடுங்க. சரி, மேலே போய் ரூமில் படுக்கவே. ஆனால் இப்போ தூங்குனா ராத்திரி தூங்க மாட்டான். நீ தான் முழிச்சு அவனுக்கு கதை சொல்லணும், அதையும் பார்த்துக்கோ. அவள் இதழில் குறுநகை. எதுக்கடி சிரிக்கிற? சருக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு சொல்லுங்க. அவன் முறைக்க அவளோ அவனையே அழகாய் பார்க்க. அந்த நேரம் நந்தினி அவளுக்கு என்று வேக வைத்த மக்காசோளத்தை கொண்டு வந்து நீட்டினாள். அக்கா, பையன் தூங்குறானுங்க. அதனால் என்ன? அவனை விட்டுட்டு எப்படி சாப்பிடுவது? அவன் எந்திரிச்சதும் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஈஸ்வர், இது என்ன கிடைக்காத பொருளா? ஒழுங்கா சாப்பிட்றி. அவனுக்குள்ளே இருக்கும், அம்மா எழுந்ததும் கொடுத்துப்பாங்க எனும் போது அன்னலட்சுமி தன் மகன்களுக்கு மாலை சிற்றுண்டியை மகன்களுக்கும் மாமனாருக்கும் கணவருக்கும் எடுத்து வந்து நீட்டினார். எடுத்துக்கொண்ட அண்ணாமலை மருமகளை பார்த்து, எல்லாரும் வீட்டில் தானே இருக்கீங்க, அப்படியே உட்காருங்க, கொஞ்சம் பேசுவோம். எல்லாரும் அமர்ந்தனர். அண்ணாமலை, ஆமாம், மகிழும் நிலவனும் எங்க இன்னும் கண்ணில் படாமல் இருக்காங்க. அண்ணம், தேவ் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மாமா. அருணாச்சலம், எதுக்கு பாப்பாவை அனுப்புகிற? வேணும்னா தேவ் இங்கே வர சொல்லலாமே. வயசு பிள்ளையை ஏன் எல்லா பக்கமும் அனுப்புகிறீங்க? அண்ணம், நிலவன் கூட போயிருக்கான். அப்புறம் தேவும் நம்ம வீட்டு பையன்தான், பாதுகாப்பாக இருப்பா, பயப்படாதீங்க. ஈஸ்வர், அப்பா, இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் உலகத்தையே சுற்றுறாங்க, அதெல்லாம் போயிட்டு வரட்டும்பா. அவரோ, இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு எங்கப்பா பாதுகாப்பு இருக்கு? வீடு வந்து சேர வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. அண்ணாமலை, நல்லது இருக்குன்னா கெட்டதோ இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் எதிர்த்து வரணும் நம்ம பிள்ளைங்க. மகிழெல்லாம் உலகமே சுற்றி வரணும் அருணா. அந்த காலம் கிடையாது.
மகள் ஆதினி எல்லாம் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா அவங்க தனியாளா எல்லா பக்கமும் போயிட்டு வரணும். இப்ப இருந்து இதெல்லாம் பழகட்டும், சரியா? எல்லாரும் பேசினாலும் கூட அவரின் மனம் என்னமோ சமாதானமே ஆகவில்லை. அவரின் கண்ணில் ஒரு பதட்டம் தெரிவதை ஈஸ்வர் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். அண்ணாமலை, நம்ம ஆதினி தனியா போய் ஒரு நாட்டுல அவளோட தேவைகளை அவளே பார்த்துட்டு வாழ்றா. இங்க நீ இருக்கிற குமார் நகர் தானே, போயிட்டு வந்துட்டு வா என்றவர். ஈஸ்வர், சொல்லுங்க தாத்தா, எதுக்கு கண்ணா பாப்பாவோட ஜாதகத்தை நம்ம குடும்ப ஜோசியரிடம் கலந்துரையாடாமல் கொடுத்து விட்ட? தாத்தா, சும்மா பார்க்கறதுக்கு தானே, பொருத்தம் பார்த்துட்டு வரட்டும்னு கொடுத்தேன். அப்புறம் அவங்க நல்ல குடும்பம், நல்லவங்களோ கெட்டவங்களோ அது நம்ம குடும்பத்தை தாண்டி அடுத்து யோசிக்க வேண்டியது. நம்ம பண்ணுற பிஸ்னஸ் மாதிரி மகள் வாழ்க்கை கிடையாது. ஒருவேளை ஜாதகத்தை அவங்களுக்கு ஏற்றபடி மாற்றி எழுதிட்டு வந்தா கடைசியில் நம்ம பிள்ளை வாழ்க்கை தானே கேள்விக்குறியான்னு இருக்கும். அவனோ, தாத்தா, அவங்க பையனோட வாழ்க்கையும் தானே அதில் இருக்கு. அவங்க எதுக்கு மாற்றி எழுதி வரணும்? அப்படியெல்லாம் யாரையும் நம்பக்கூடாது கண்ணா. நம்ம குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் நம்ம கண்ணில் இருக்கிற கருவழி மாதிரி. இதை செஞ்சால் பாதிப்பு வந்துடுமா, அது செஞ்சால் பாதிப்பு வந்துடுமான்னு 100 முறை யோசிக்கணும். திருமணம் என்பது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. என்ன தான் உலகம் முழுவதும் வியாபாரம் செஞ்சாலும் கோடி கோடியாக கையில் காசை புரண்டாலும் என்னோட 5 பேர பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை சரியில்லாட்டி கூட என் ஆத்மா சாந்தி அடையாது. ஈஸ்வர், அவ்வளோ ஈஸியாக விட்டுட மாட்டேன் தாத்தா. ஞானவேல் நல்ல அப்பா, நல்ல மனிதர். அதான் அவரோ. கண்ணா, வாழ்க்கையை நம்ம சரியாக அமைச்சு காட்டியும் நமக்கு அமைந்த வாழ்க்கையை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் போனாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் தொலைத்த அந்த நிம்மதியை வாங்க முடியாது. அதுக்கு நான் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. அடி தாத்தா, நம்ம ஏனோ தானோன்னு நம்ம மாப்பிள்ளையை பார்க்க போவதில்லை, அலசி ஆராய்ந்து தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகம் கொடுப்பதில் என்ன பிள்ளை? இந்த வாழ்க்கையை என் தலைமுறையினர் செம்மையாக வாழணும். இந்த விவாகரத்து எல்லாம் நம்ம பரம்பரையில் யாருக்கும் நடக்கக்கூடாது. அதில் எனக்கும் உடன்பாடு கிடையாது, உங்களுக்கும் இருக்கக்கூடாது. ஒருத்தர் இல்லாவிட்டால் இன்னொருத்தர் வந்து வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்ற எண்ணம் நம்ம பசங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு நம்ம அவங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கணும். அவங்களே அமைச்சிக்கிட்டாலும் அதை அலசி ஆராய்ந்து கட்டி வைக்கணும். நான் எப்படி என் பேர பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையாக கொண்டு வந்த 3 முத்தான பிள்ளைகளோ, கொஞ்சம் குறை கொஞ்சம் நிறையெல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணி வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் இருக்கணும். என் ஈஸ்வர் அப்பா, என் அதி அப்பா என்ன செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும்னு நம்பணும். அது நானே இல்லாட்டியும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். இருவரும் தலையாட்டினார்கள். அவர் பேசி முடிக்கும் வரை யாரும் மறுபேச்சு பேசவில்லை. பேசி முடித்த பின் அண்ணம், மாமா, நேற்று ஜாதகம் பார்க்க போனீங்களே, ஜோசியர் என்ன சொன்னார்? ஏனோ அவருக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. உள்ளுக்குள் ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டு வேதனை அவருக்கு தானே தெரியும். மிருதுவுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொன்னாங்க, ஆனால் சொந்தத்திலே அமையும்னு சொன்னாங்க மாமா. அதுவரை அமைதியா இருந்த நந்தினி, அத்தை, அப்படி ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு மறந்துடுங்க. சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். எல்லோரும் அவளையே பார்க்க எனக்கு இருக்கிற இதய பிரச்சனை என் ரத்தத்தில் வர அவளுக்கும் வந்துடாதுன்னு என்ன நிச்சயம்? ஒரே ரத்தத்தில் கல்யாணம் பண்ணினால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் அத்தை, வேண்டாம். அண்ணாமலை, எனக்கு என்னவோ நந்தினி சொல்வது சரியாதான் தெரியுதானோ. நம்மளும் ஆதினி பற்றி யோசிச்சு தான் திருமணத்தை நடத்தணும். நந்தினி, நான் மிருதுலாவை நம்ம வீட்டில் திருமணம் செய்து வைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நீங்கள் ஆதினி பற்றி பேசுவதற்கும் என்னங்க தாத்தா சம்மந்தம்? அவளும் நம்ம வீட்டு பெண் தானேம்மா. அவளுக்கு துருவனை பிடிச்சிருக்கு. உங்கள் பங்காளி வீட்டு பெண் தாத்தா. அவளின் அம்மா ஒன்று ரத்த சொந்தம் இல்லையே. அப்படி இல்லாவிட்டால் தாராளமாக அவளை அவனுக்கு கட்டி வைக்கலாம். ஆனால் அதற்கு என் அம்மா சம்மதிக்கணும். அவங்க அவனை உயிராக வளர்க்குறாங்க. ஏதோ சொல்ல நினைத்து அவர் வாயை திறக்க முயலும் பொழுது அதியமான், தாத்தா, கல்யாணம் என்ன இன்னைக்கு நடக்க போகுது? அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். அம்மா, நீங்க ஜாதகம் பற்றி பேசுங்க. அவர் தயங்கி ஆதினி கல்யாணம் நம்ம விருப்பப்படி இருக்காதாம். அது ஒரு மாதிரியாக அஞ்சு அவரையே பார்க்க, ஈஸ்வர், ஏமா, அது பெரிய குளறுபடியில் தான் நடக்கும்னு சொன்னாருப்பா. எல்லோருக்கும் யோசனைகள் ஒவ்வொரு விதமாய் போனது. அண்ணாமலை மகளுக்கு என்ன சொன்னாங்க? பாப்புக்கு 20 வயசுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்றதை பற்றி பேசணும். அது வரைக்கும் இந்த பேச்சு வேண்டாம் என்று சொன்னார் மாமா. யார் ஜாதகம் கேட்டாலும்
கேட்டாலும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எல்லோரிடமும் மௌனம். அண்ணம் தன் மாமனாரிடம், மாமா, இந்த வருஷம் நம்ம வீட்டில் மார்கழி மாதம் வரும் வரலட்சுமி நோம்புவை பெருசா எடுத்து நடத்தலாம் என்று இருக்கேன். நீங்க என்ன மாமா சொல்றீங்க? எப்பவும் வீட்டோட நடத்தி முடிக்கும் பூஜை இந்த வருஷம் பெருசாக பண்ண நினைக்கும் மருமகளை பார்த்து ஏதாவது வீட்டில் அசம்பாவிதம் நடந்துவிடும் என்று ஏதும் சொன்னாரா? உன் முகமே சரியில்லை. இதுதான் அவர் எவ்வளோ தெளிவாக யோசிக்கிறார் என்று நினைத்து எங்கே அதற்கு மேல் கேட்டால் அழுது விடுவோமோ என்று பயந்தவர், அதெல்லாம் இல்லைங்க மாமா, இனி 2 மருமகளுங்க பேத்திங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பாரம்பரியம் எல்லாம் சொல்லித்தரணும் இல்லையா என்றவர், மாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு வேகமாய் அடுப்படிக்குள் நுழைந்து விட்டார். மனைவிக்கு உள்ளுக்குள் இருக்கும் அதே பயம்தான் அருணாச்சலத்திற்கும் இருந்தது. தன் சின்ன மகன் முகத்தை பார்த்தவர் இங்கே இருந்தால் தானும் அழுது விடுவோமோ என்று நினைத்து அவரும் எழுந்து வெளியே போய்விட்டார். ஈஸ்வருக்கு மனதிற்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அம்மா பேசிய விதத்தில் ஒரு பயம் இருப்பதை உணர்ந்து கொண்டான். கூடவே தாத்தா பேசுவதையே யோசித்து கொண்டு அறைக்கு மேலே வந்தவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, நடக்கப் போவது ஏதோ நல்லதற்கில்லை என்று மட்டும் உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டே இருந்தது. நந்தினியும் அஞ்சுவும் அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அண்ணாமலைக்கும் மருமகளின் முகத்தில் ஏதோ சரியில்லை என்று படவும் அவர்களிடம் வெளியே வேலைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து போனது ஜோசியர் வீட்டிற்கு. எல்லோரும் போனதும் அடுப்படிக்குள் நுழைந்த அதி, அம்மா என்னப்பா, ஏன் டல்லா இருக்கீங்க? ஃபங்க்ஷன்லையும் பார்த்தேன், சிரிப்பே இல்லை முகத்தில். நான் கூட வேலை செஞ்சு டயர்டாக இருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லையே, என்ன விஷயம்? ஏனோ பெரிய மகனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். ஏம்மா என்ன ஆச்சு? இன்னும் 5 வருஷம் கழிச்சு மகிழ் திருமணம், அப்போ பெரிய போராட்டம் நடக்குமாம். போராட்டத்தோட திருமணம் மட்டும் இல்லை, உயிர் பலியும் போகும்னு சொல்றாருடா. போறது ஈஸ்வர் உயிரா மகிழ் உயிரான்னு சொல்ல தெரியல. மகிழ் ஈஸ்வர் 2 பேருக்கும் பெரிய கண்டம் இருக்கான். மகிழ் கூட 50% தான். அவளுக்கு அப்போ கல்யாணம் நடந்து விட்டால் அவளின் கண்டம் மாறிடுமாம். ஆனால் போறது ஈஸ்வர் உயிரா கூட இருக்கலாம். அவர் பிழைத்து வந்தால் பாக்கியம் சொல்றாருடா என்று கதற உடைந்த அவரை தேய்ச்ச வந்தவன் உடைந்து போனான். கண் கலங்கி, அம்மா பரிகாரம் இல்லையா? அன்பு ஜாதகம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்போ கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவர் ஒரு வேலையா வெளிநாட்டில் இருக்கும் மகனை பார்க்க போயிட்டாரு. வர 6 மாதம் ஆகும். உடைவது இப்போது இருவரின் முறையாகி போனது. சலனம் 256. அண்ணாமலை நேராக சென்றது குடும்ப ஜோசியரின் வீட்டுக்கு. அங்கே போனால் அவரின் உதவியாளர், சார் நீங்க வருவீங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் இப்போ அவரோட பையனை பார்ப்பதுக்காக வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்திருக்கார். உங்களுக்கு கால் பண்ணப்ப கூட நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், பிறகு கூப்பிட்டேன்னு சொன்னதால் டிஸ்டர்ப் பண்ணலை அவர். இப்போ அவர் எப்படி காண்டாக்ட் பண்ணுவது? ஏதாவது ஃபோன் நம்பர் எதுவும் கொடுத்துருக்காரா? கொடுத்துட்டு தான் சார் போயிருக்காரு. நீங்கள் கூப்பிடுவீங்க இல்லை தேடி வருவீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். வேறு யாருக்கும் அவரின் நம்பர் கொடுக்கல. அப்போது பிரச்சனை இருக்கு என்று புரிந்தவர் அவரின் எண்களை வாங்கி அவரின் எண்ணிக்கழுத்த அழைப்பை ஏற்றவர், சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு நான் காத்துட்டு தான் இருந்தேன். முக்கியமான வேலை இல்லாட்டி நான் உங்களை வீட்டிலையே பார்த்துட்டு தான் கிளம்பி வந்திருப்பேன். என்ன விஷயம் சார்? உங்களை திடப்படுத்திக்கோங்க. இப்படி எல்லாம் பேசுகிற ஆள் இல்லை அவர் என்பதால் விஷயம் ஏதோ சீரியஸ் என்று புரிந்து கொண்ட அண்ணாமலை ப்ரெஷர் ஏற்றாமல் கொஞ்சம் விஷயத்திற்கு நேரடியாக வந்தால் நல்லா இருக்கும். நிறைய பிரச்சனை இருக்குது. உங்கள் மருமகள் அழுததை வைத்து அப்படியே பாதி மட்டும் சொல்லி அனுப்பிட்டேன். அது என் அண்ணன் கிட்ட சொன்னீங்க. என் மருமகளுக்கு குடும்பம் தான் உசரே. ஜாதகம் பார்த்ததும் பிரச்சனை என்று தெரிந்திருந்தால் எனக்கு கூப்பிட்டு இருக்கலாமே. அவர் தயங்கி சார் உங்கள் பலமே அவர் தான். அதான் ஏனோ அவரின் வார்த்தையில் அண்ணாமலையின் குரலில் அவரின் குரலில் நடுக்கம் கண்டு, சார் இதனால தான் சொல்லலை, நீங்கள் இப்போ நீட்டி முழக்காமல் பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஈஸ்வருக்கு பெரிய கண்டம் இருக்கு. அது மகிழ் ஜாதகத்திலும் அவளுடைய 23 வயது வரும்போது ஒன்று அப்பா இருக்கக்கூடாது, இல்லை மகிழ் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஜாதகம் கட்டம் சொல்லுது. அவளுக்குமா என்றவரின் குரலில் நடுக்கம். ஆமாம், அவளை காப்பாற்ற வழி இருக்குங்களா? மகிழுக்கு திருமணமாகிவிட்டால் வேறொருவரின் ஜாதகத்தோடு சேரும் போது அமைப்பு மாறும். அப்போ கல்யாணம் பண்ணிடுறேன். ஆனால் அது அவ்வளவு சுலபமாய் நடக்காது. ஏன் இழுக்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஏதோ உயிர் பலியாகிதான் கல்யாணம் நடக்கும்னு இருக்கு. ஒருவேளை என் உயிராக இருந்தால் சந்தோஷம்தான். கொஞ்சம் ஜாதகத்தை நல்லா பாருங்க. அவன் தான் எங்களோட மொத்த உயிர் நாடி என்றவரின் குரலில் ஒரு அழுகை வரப்போவதற்கான ஆரம்பம். கம்பீரத்தின் மறுபெயரே அண்ணாமலை என்று உணர்ந்தவர். அவர் உயிர் போனால் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவரால் தன் பேரனுக்கு ஒன்று
என்றால் அது ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இல்லாமல் அவர் பதறுவதை தொலை தூரத்தில் இருக்கும் ஒரு நண்பனுக்குரிய அந்தஸ்தில் இருக்கும் ஜோசியரால் உணர முடிந்தது. சார், உங்க பதட்டம் புரியுது. ஆனால் மகளினி ஜாதகத்தில் அப்படி இல்லையே. அப்பா இருக்கக்கூடாதுன்னு தானே இருக்கு. என் பேரனுக்கு இருக்கும் கண்டம் தீர்க்க என்ன பரிகாரம்? கண்டிப்பா பரிகாரம் இருக்கும், இல்லை மாற்று வழி இருக்கும். பதற்றப்படாதீங்க. நான் அன்புவின் ஜாதகம் பார்த்துட்டு சொல்றேன். அதை வந்து வாங்கிக்கிறேன். நீங்க வந்து பரிகாரம் சொல்ற அளவுக்கு இருக்கும் நாளிகையை கூட தாங்குற அளவுக்கு என் மனதில் சக்தி இல்லை. நான் இப்பவே அன்புவின் ஜாதகத்தை வாங்கி அனுப்புறேன். வீட்டுக்கு போய் கூப்பிடுறேன். உடனே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சார், ஒரு பிரச்சனையில் மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமா? இன்னொரு பிரச்சனையை தெரிஞ்சிக்க வேண்டாமா? எனும் பேரனின் உயிர் பற்றி கேட்டதும் மற்ற எதிலும் கவனம் செலுத்த முடியாதவர் மீண்டும் ஒரு பிரச்சனையா என்று கேட்டார். உங்களின் முதல் பேத்தி ஆதனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டாமா? அவளுக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு ரெட்டை தாலி. புரியல. அந்த பொண்ணுக்கு 2வது மாங்கல்யம் தான் நிலைக்கும். என்ன சொல்றீங்க? மற்ற குழந்தைகளுக்கு கூட சந்தோஷத்தில் வளர்ந்தவங்க. அவளை நான் மட்டும்தான் குழந்தையிலிருந்து வளர்க்கிறேன். அவள் பிறந்ததிலிருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்ததே இல்லை. திருமணத்திலும் அவ்வளோ பெரிய பிரச்சனையா? முதல் 24 வருடம் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது. ஆனால் அடுத்த 24 வயசுக்கு அப்புறம் வாழாத வாழ்க்கையெல்லாம் அந்த பொண்ணு வாழும். முதல் கல்யாணமே நல்லபடியா இருக்கு. ஏதாவது பரிகாரம் இருக்கா? இல்லைங்க சார். அடிவயிற்றில் எல்லாம் ஒரு வழி அவரை போட்டு பிசைந்து எடுத்தது. தன் சந்ததியினர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து நினைத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணும்போது 2 பேத்திகளின் வாழ்க்கையிலும் பூதாகரமாய் வெடிக்கப் போகும் பிரச்சனைகளை நினைத்து அந்த வயதான மனிதனின் கம்பீர தோற்றம் எல்லாம் காணாமல் போய் நொடித்து அப்படி அமர்ந்து விட்டார். தன் முன்னால் எதையோ தொலைத்தது போல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடக்கும் முகுந்தனை கண்ட ஞானவேல் பின்னாடி போய் மகனை கட்டி கொண்டார். அப்பா, என்னப்பா டல்லா இருக்க? மகளினியை எனக்கு கட்டித்தர மாட்டாங்க போலியே. அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன் கண்ணா. அப்பா இருக்கும் வரை உன்னுடைய எந்த ஆசைக்கும் குறை வைக்க மாட்டேன். ஐ லவ் யூ பா என்று கட்டி கொண்டான். அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்குதாப்பா? முதல் நாள் பார்த்தப்போ அவ கண்ணுல ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதுக்கடுத்து அவள் கண்டு கொள்ளவில்லை. அவளிடம் போய் ப்ரப்போஸ் பண்ணு. மகளினியின் பலமே ஈஸ்வர் தான். அவரிடம் பேசி இதற்கு சம்மதம் வாங்கிவிட்டாள். அந்த பெண் உன்னிடம் பேசுவாள். கண்டிப்பா உன்னை ஏற்றுக்கொள்வாள். உன்னை இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். போய் நிம்மதியாயிரு என்று மகனை அனுப்பிவிட்டு அப்படியே சாய்வு நாட்காலியில் அமர்ந்து போகும் மகனின் முதுகையை பார்த்தபடி நின்று வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவரின் விழியிலிருந்து நீர் சொட்டு சொட்டாய் வளைந்து கொண்டிருந்தது. கணவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்த மனைவி அங்கே அழும். கணவரின் கண்ணீரை துடைத்து என்னாச்சு இவருக்கு என்று அவரின் பார்வை போன திசையை பார்த்தவர் அங்கே போகும் மகனையை கண்டார். ஏன் அழுகிறார் என்று யோசனையுடன் என்ன ஆச்சுங்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லம்மா. இல்லை, நீங்க கொஞ்ச நாளாவே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் முகுந்தனையை ஏதோ தொலைதூர அனுப்பி வைக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி சொல்ற? வாயை கழுவு. நீங்க மட்டும் அவனை பெறல, நானும் தான் பெற்றிருக்கேன். அவனுடைய நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஒரு அம்மாவா மகனை பற்றி தெரியாத ரகசியம் என்ன? அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். நம்ம இப்பெல்லாம் சரியா பேசிக்கிறது கூட இல்லை. முக்கியமா நீங்க சிரிக்கிறதே இல்லை. கவலையா இருக்கு உங்க 2 பேரையும் நினைச்சு என்ற அளவும் ஞானவேல் என்ன நினைத்தாரோ மனைவியை கட்டி கொண்டார். மனைவியின் இடுப்பை கட்டிக்கொண்டு கேவி கேவியால என்ன ஆச்சுங்க நம்ம முகுந்தனுக்கு? சொல்லுங்க, நம்ம முகுந்தனுக்கு என்ன? அவனுடைய ஆயுட்காலமே 30 வயசு தாண்டி. என்னங்க டாக்டர் மாதிரி சொல்றீங்க? ஏதாவது நோய் இருக்கா? அந்த மாதிரி நோய் இருந்தா நம்மிடம் தான் காசு கொட்டி கிடைக்கே. அதை வச்சு வைத்தியம் பார்க்க மாட்டேனா? பின்ன ஜாதகத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. 30 வயசு தான் ஆயுட்காலம் என்று. எப்படி இருக்கும்? 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரே பையன். உயிர் நாடி மூச்சு என்று எல்லாம் அவன்தான். அவனின் உயிர் போய்விடும் என்ற செய்தி எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு? நீங்க மூட நம்பிக்கை மாதிரி பேசாதீங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க? அதை எப்படி ஒரு ஜாதகத்தில் இறப்பை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க? நீங்க மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிட்டு இருக்கீங்க வர வர. அதெல்லாம் என் பையன் எனக்கு ஒன்றும் இருக்காது. நான் உண்மையை தான் சொல்கிறேன். 30 வயது தான் அவன் ஆயுள் காலமும். வாழும்போது இறப்பை பற்றி தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் எப்படி வேதனையாக இருக்கும். அது மாதிரி தான் என் மகனின் நிலைமை நினைத்து எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கு. அது எவ்வளோ பெரிய பேரிடி என்று புரிந்து கொண்டார். இப்போது கதறி கத்துவது மனைவியின் முறையாகி போனது. ஒரு கட்டத்தில் அழுது முடித்தவர், அது சரி, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க? என்னம்மா லூசு மாதிரி பேசுகிற? கல்யாணம் பண்ணி வச்சாதானே அவனோட சந்ததிகளை நாம் வளர்க்க முடியும். என் மகனுக்கு அப்படி எதுவும் நடந்து விடாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒரு பெண்ணாய் நான் கேட்பது இதுதான். ஏங்க அந்த பொண்ணு பாவம் இல்லையா? நான் சரி
பாவம் எல்லாம் யோசிக்கல. எனக்கு என் மகனின் ஆசையை நிறைவேற்றணும். ஒரு அப்பாவாக அதை தவிர வேறு ஒன்றும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. அது நல்லதுக்கு இல்லைங்க. நான் நல்லது கெட்டது பற்றியெல்லாம் யோசிக்கிற நிலைமையில் இல்லை. என் மகனின் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். வாழும்போதே அவ்வளவுதான். உங்கள் வீட்டில் ஜாதகம் பார்க்கும்போது இதையெல்லாம் கண்டுபிடித்தால் உங்கள் மேல் நம்பிக்கை போயிடாதா? பிறந்த தேதியிலிருந்து எல்லாமே மாற்றி வச்சிருக்கேன். எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை அவங்க அப்பா ஒத்துக்காவிட்டால் அதெல்லாம் ஒத்துக்க வைக்கிற மாதிரி என் மகனே பண்ணிப்பான். ஏனோ மனிதர்கள் ஒரு கணக்கை போட காலம் ஒரு கணக்கை போட்டு வைத்திருந்தது. யார் கணக்கு வெல்லும் என்பதை காலம்தான் உணர்த்தும். சலனம் 257. நிலவன் மகளை தேவ் வீட்டுக்கு அழைத்து வந்தவன் அவனின் வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்திவிட்டு, பாப்போ வண்டியை விட்டு இறங்கிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது இடையில நான் எதுக்கு? நான் பக்கத்தில் ஃப்ரெண்ட் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மகள், என்னை விட்டுட்டு நீ ஃப்ரெண்டு வீட்டு பக்கம் போகிறத நம்ம வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்க, ஜோலி முடிஞ்சிச்சு. சிரித்த நிலவன், பெரிய தாத்தா, அப்பா, சித்தப்பா பார்த்தா பிரச்சனை இல்லை. சின்ன தாத்தா பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவருக்கு நான் வெளியே அனுப்புறதுலையே அவ்வளோ பயம். ஏனோ இந்த பயம் கூட அதீத பாசத்தின் விளைவால் தான் அண்ணா. நம்ம ஆதினியை வெளிநாடு அனுப்ப வேண்டாம் என்று எத்தனை முறை பயத்தின் வெளிப்பாடாக பேசியிருக்கிறார் அவர். அவளும் பிடிவாதமாய் போயாவேன் என்றாள். அதே நேரம் பெரிய தாத்தாவும் சின்ன தாத்தா பேச்சை கேட்கவே இல்லையே. நிலவன், பெரிய தாத்தா கூட ஓல்ட் ஜென்ரேஷன். அவர் இப்படி நடந்துவிட்டால் ஆச்சரியப்படலாம். ஆனால் அவரின் பையன் இப்படி நடந்துக்கிறது தான் பாப்போம் ஆச்சரியமா இருக்கு. நீ நம்ம தாத்தாவை சொல்ற, ஏன் அம்மா? அவனோ, ஆமா அம்மா, சித்தி பெரிய தாத்தாவுக்கு முன்னாடி காலத்தில் பிறக்க வேண்டியவங்க. ஆனால் சித்தியையும் குறை சொல்ல முடியாது பாப்போ. நாட்டு நடப்பு அப்படி இருக்கு பாப்போ. பயப்படாம என்ன பண்ணுவாங்க? அவளுக்கும் தெரியும் தன் அம்மா கடந்து வந்த பாதையை. அதனால் வந்த பயம் என்பதால் இருவரும் புன்னகையோடு தேவின் வீட்டுக்குள் நுழைந்தனர். அங்கே தேவ் இல்லை. பிரியா மட்டும் முன்னமே வந்திருந்தாள். பிரியா அந்த வீட்டின் வரவேற்பறையின் ஓரத்தில் இருக்கும் கண்ணாடி சுவற்றை பார்த்தபடி நின்றிருந்தாள். நிலவன், அவ ஏன் பாப்பு டல்லா இருக்கா? தலையாட்டி தெரியாதனா? அடடே, வாங்க வாங்க என்று தேவின் அப்பா சொல்ல, மகள், தேவ் எங்கப்பா? உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போயிருக்கான். நிலவனும் தேவின் அப்பாவும் பேசிக்கொள்ள, மகள் தூரமாய் இருக்கும் பிரியாவின் அருகில் சென்று அவளின் முதுகை தொட்டாள். வேகமாக திரும்பியவள் அவளை கண்டதும் கட்டிக்கொண்டாள். அவளின் முதுகை வருடி, என் அண்ணாவை லவ் பண்றியா? அவள் ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. மௌனமாயிருந்தாள். மகள், ஏதாச்சும் ஆன்சர் பண்ணு. இப்படி உம்மஞ்சிருக்கிறத நான் எப்படி எடுத்துக்கொள்ளட்டும்? என் அம்மா வேண்டாம்னு சொல்றாங்க. தீபக் மாமாக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா எதனால வேண்டாம்னு சொல்றாங்க? ஆதினி பாரதி ஆண்டியிடம் வளர்ந்தது எப்படியோ ஒரு நாள் நந்தினி ஆண்டிக்கு தெரியும். அம்மா மறைத்ததை வைத்து ஒரு நாள் ஆண்டிக்கு தெரிய வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு அம்மா பயப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? எங்க நந்து அம்மாவுக்கு பிடிச்சா அப்படி பார்த்துப்பாங்க. அது கூட செகண்டரி தான். என் அப்பா உன் அப்பா கிட்ட வேலை பார்க்குறார். தீபக் மாமாவாச்சும் என் அப்பா கிட்ட வேலை பார்க்குறார். ஆனால் என் அம்மா எந்த வேலையும் பார்க்கலையே. எங்க தாத்தா என் அப்பாவுக்கு கட்டி வச்சார் தானே. இத்தனைக்கும் லவ் மேரேஜ். அவளையே பார்க்க. மகிழ், உனக்கு பிடிச்சிருந்தா பயப்படாம பண்ணு. அதுக்கு மேல் மிச்சத்தை முகிலன் அண்ணா பார்த்துப்பார். ஆனால் உனக்கு பிடிக்காட்டி பண்ணாத. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகிழ். ஆனால் இது உண்மையான லவ்வானு தான் என்னால் இன்னும் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியலை. இது அதற்கான வயதில்லை. சரி, தெளிவான முடிவு எடுத்துட்டு அப்புறம் சொல்ல அண்ணா கிட்ட. இப்போ உனக்கும் அண்ணாவுக்கும் என்ன சண்டை? அது எங்கள் 2 பேருக்கும் பர்சனல் மகிழ். ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காது. முகிலன் என்கிட்ட கொஞ்சம் தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதை வச்சு நானே ஒரு முடிவு எடுத்து விடக்கூடாது. அதே நேரம் இன்னைக்கு நான் அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு நாளைக்கு நானும் அவரும் சரியாயிடுவோம். அப்புறம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஏனோ அவளின் பேச்சில் ஒரு புரிதல் இருப்பதை உணர்ந்த மகிழ் அவளை கட்டி கொண்டாள். பிரியா, நான் உன்னை மூடட் பண்ணிட்டேன்னு நினச்சி வருத்தப்படுறேன். நீ ஏண்டி என்னை கட்டுப்பிடிக்கிற? என்னோட அண்ணனுக்கு ஏற்ற ஆள் நீ தான். நிஜமாவேவா? நிஜம்தான். இப்படி ஒரு புரிதல் இருந்தா உன்னையும் என் அண்ணனையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த வார்த்தை பிரியாவுக்குள் ஒரு சந்தோஷத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணியது. மனதுக்குள் நினைத்து கொண்டாள், எங்கிருந்தோ யாரோ ஒரு பெண் தன் பார்வையால் அவனை வசியம் செய்து கொண்டிருப்பதை. எப்பொழுதும் எதை பற்றியும் நகைச்சுவையாக பேசும் முகிலன் ஆத்மார்த்தமாய் ஒரு பெண்ணை பார்த்தது முதல் கடைசியாக பேசியது வரை சொல்லி முடித்து ஒரு நிமிடம் மௌனம் காத்த விஷயத்தை தான் பிரியாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இருவருக்கிடையில் நீண்ட மௌனம் கடந்த சில வாரங்களாய் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌனம் முடிச்சு யார் முதலில் அவிழ்ப்பது என்பதில்தான் இருவருக்கும் இடையே நிகழும் போராட்டம். இருவருக்கும் இடையில் முதலில் யார் பேசுவது என்ற பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நட்பின் பால் தொடர்ந்தால் பிரியாதான் ஆரம்பிப்பாள்.
மன்னிப்பால் தொடர்ந்தால் அது காதலில் முடியும் என்பதால் இம்முறை முகிலனை ஆரம்பிப்பான் என்பதால் அவனின் பக்கம் மன்னிப்பை விட்டுவிட்டாள் அவள். ஆனாலும் ஒவ்வொரு வினாடியும் வரும் குறுஞ்செய்தி அவனுடையதாக இருக்குமே என்றுதான் எடுத்து பார்க்கிறாள். ஏனோ தனக்குள் சரிபாதியான அவளிடம் மறைத்தல் என்பது எதுவும் இல்லை என்பதால் தன்னை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டான் முகிலன். தனக்குள் ஏற்படுத்திய முதல் சலனத்தை தனக்கு வரப்போகும் சரிபாதியானவளிடம் சொல்வதில் பிழை என்ன இருக்கிறது என்பதே அவன் பக்கம் உள்ள வாதம். நாள்பட இருவருக்குள்ளும் ஒரு ஏக்கம் துளிர்விட ஆரம்பித்தது. இப்போது யாராவது பேசிவிடுவோமோ என்ற ஏக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரில் யாராவது முதலில் தொடங்கி அவர்களின் காதலை வளர்க்கட்டும் என்று காலம் தான் கொடுக்க போகும் கஷ்டங்களுக்காக காத்திருக்கிறது. அப்போது தேவ் வீட்டுக்குள் வந்தான். வந்தவன் சாரிப்பா கொஞ்சம் லேட் என்றவன் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை நீட்ட, நிலவன் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதே எங்கள் வீட்டில் பார்த்தாங்க, என் அப்பத்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தேவ், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, அதனால தான் வாங்கிட்டு வரேன். உங்கள் வீட்டில் ஒரு கடையில் போய் ஸ்நாக்ஸ் கூட வாங்க மாட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் எல்லாம் உங்கள் அப்பத்தாவே கையில் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சரி இதெல்லாம் புதுசாக டேஸ்ட் பண்ணட்டும்னு வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாக்ஸை ஓப்பன் செய்தால் மகள் சுட சுட சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஒன்றை அதை தொட்டுக்கு கொடுத்திருக்கும் குச்சியால் குத்தி பிச்சு பார்க்கும்போது வெந்த நிலையில் மக்காச்சோளம் உள்ளே போட்டு சாப்பிடும்போதே நாவில் ஆ என்று அருமை கொடுத்தது. இதுக்கு பேர் என்னடா? நக்கெட்ஸ் என்று அவன் சொல்ல, ஆடவனும் அதற்கு தொட்டுக்க மயோனைஸ் மற்றும் கார சாஸ் கொடுக்க வாங்கி வந்த நிமிடங்களில் அது கரைந்து போனது. நால்வரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே தேவின் வீட்டின் வேலையால் அனைவருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுத்தார். தேவ் பிரியாவை பார்த்து, என்னடி உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? இப்போ பிரச்சனை முடியலை, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சால்வ் ஆகிடும். நாங்கள் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸை நம்பிட்டு இருந்தோம். ஆனால் நீ முக்கியலனை லவ் பண்ணுறத ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. நிலவன் ஆச்சரியமாக அவளையே பார்த்தான். எனது அவன் லவ் பண்ணிக்கிறானா என்று. நான் பண்ணுறதுக்கு பேர் லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போட எக்ஸ்ட்ரீமானு இன்னும் சரியாக தெரியலை. ஆனால் அவரை பிடிக்கும். நான் லவ் பண்ணுறேன்னா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். நீ எத்தனை மணி நேரம் முகிலன் கிட்ட பேசுவ? மகளிடம் கேட்க அவளோ, டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் வீடியோ கால், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் எல்லாரும் படுப்போம். பிரியாவிடம் நீ எவ்வளோ நேரம் பேசுவ? நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேனோ மொத்தமாக கேட்டுட்டு மெசேஜ் வர வரைக்கும் எடுத்து பார்ப்பேன். அவர் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் ஃபுல் நைட் கூட பேசியிருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது சரியா தப்பா என்று யோசிச்சுட்டு இருக்கேன். நானே இன்னும் ஒரு சரியான கன்க்ளூஷனுக்கு வரலை. எங்ககிட்ட எல்லாம் நேரில் பார்க்கும்போது பேசுகிற உனக்கு எங்கேயோ தூரத்தில் இருக்கும் ஒருவனை தனியாக விடக்கூடாதுன்னு பேசுகிற இல்லை. இதுதான் லவ். சப்போஸ் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, நீ என் கூட சேர்ந்து என்னை என்கரேஜ் பண்ணுவ. இது ஃப்ரெண்ட்ஷிப். அவன் எந்த பொண்ணை யாராவது பார்த்தேன்னு சொன்னால் உனக்குள்ள ஒரு கோபம் வரும் பாரு, அதுதான் பொசசிவ். அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அங்கே தான் உன்னோட லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுதான்டா எனக்கும் தெரியலை இது லவ் இல்லையான்னு. இன்னும் கண்மூடித்தனமா நான் அதுக்குள்ளே இறங்கலை. கண்ணை மூடிட்டு பண்ணுவியோ இல்லை கண்ணை திறந்துட்டு பண்ணுவியோ இல்லை கண்ணே இல்லாமல் பண்ணுவியோ அது பிரச்சனை இல்லடி. அந்த உணர்வு உனக்குள் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ உனக்கு தெரிய வேணும். உனக்கு என்னைக்காச்சும் அவங்கிட்ட பொசசிவாக ஃபீல் வந்திருக்கா? இருக்கு, அதுதான் இப்போ பிரச்சனையே என்றவள் தலை குனிந்து கொண்டாள். எதுவும் சொல்லவில்லை. ஏனோ அந்த வார்த்தையில் மௌனம் இருப்பதை உணர்ந்த மகிழுக்கு புரிந்து போனது பிரச்சனையின் வீரியம் என்னவென்று. நிலவன் தேவின் தோளில் கை போட்டு, என்னடா லவ் பற்றி இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற? உனக்கு கண் இருக்கா காதல் செய்வதற்கெல்லாம்? கண்ணு மனசு எல்லாம் இருக்குது, ஆனால் காதலிக்க தான் பொண்ணு இல்லை. இப்போ கூட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு கடை வீதிக்கு போனேன். இத்தனைக்கு இன்னைக்கு விடுமுறை நாள். எஸ்பி தேட்டரில் இருக்கும் ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கிட்டு என்னோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நிற்கும் போது அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் போனது. அப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஆனது. டிராஃபிக் லேட் ஆனதுனால கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டி இருந்தது. அப்படியே சுத்தமுத்தம் பறக்க பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என் பக்கத்தில் இருக்கும் பேருந்தில் ஒரே சத்தம். நிமிர்ந்து பார்த்தா அந்த பேருந்து ஃபுல்லாக ஒர்க்கிங் பண்ணுற பெண்கள், முக்கால்வாசி ஹிந்தி பெண்கள், கொஞ்சம் தமிழ் பெண்கள். இது தமிழ்நாடா இல்லை குட்டி மும்பையான்னு யோசிக்கும் அளவுக்கு இருந்தது திருப்பூரின் நிலை. என்னவோ நம்ம ஊர் வந்தாரை வாழ வைக்கும் என்பதால் மகிழ்ச்சியோடு அப்படியே வரிசையாக பார்க்க அதில் ஒரு பொண்ணு சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தவளின் பார்வை கடைசியாக என்னிடம் வந்து நின்னது. எனக்கும் அவளின் அந்த பார்வையில் ஏதோ ஒன்று பிடிக்க அவளையே பார்த்தேன். அவளும் என்னையே பார்த்துட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் நம்ம வயசு தான் இருக்கும். நம்ம காலேஜ் போகிறோம், அவளோ வேலைக்கு போயிட்டுருக்கா. அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தது. பிரியா, ரொம்ப கஷ்டமாக இருந்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படிக்க வைக்க வேண்டியதானே? ஆசைதான், ஆனால்
அப்பாற விடணுமே. மகிழ் அவன் மண்டையில் கொட்டி, இப்போ ஏன் அவ டாபிக், அவளை பற்றி பேசியே ஆகணும், கேளுடி, உனக்கும் இதில் சீக்ரெட் மெசேஜ் வச்சிருக்க என்று காதை கடித்தான். சொல்லித்தொலை. அவளிடம் இருந்து மெலிதாக ஒரு புன்னகை, அதுவும் அவளின் குட்டி இதழில் இருந்து வந்தது. எனக்கு சந்தேகம், ஒருவேளை வேறு யாரையும் தான் பார்த்து சிரிக்கிறாளோ என்று. நான் திரும்பி பின்னாடி சுற்றி முற்றியெல்லாம் பார்த்தேன். நல்ல வேளை அவள் யாரையும் பார்க்கவில்லை. என்னை பார்த்துதான் அழகான புன்னகை ஒன்றை 5 நிமிடத்திற்கு இலவசமாய் வழங்கினாள். டிராஃபிக் கொடுத்த கடுப்பு கலந்த எரிச்சல், கொஞ்சம் ஏதேதோ மன அழுத்தம் எல்லாம் அவளின் புன்னகை விரட்டி இருந்தது. உண்மையை சொல்லணும்னா அந்த 5 நிமிஷத்தில் நான் டோட்டலாக காலி ஆயிட்டேன். ஒரு டிராஃபிக்கில் வரும் கோபம், காலையில் என் அப்பா திட்டியதால் இருந்த எரிச்சல், பிரியா முகுந்த நிலை, மகிழ் பற்றி இப்படி அப்படின்னு வந்த எரிச்சல் எல்லாம் எடுத்து சொல்ல ஒருத்தியின் 5 நிமிட புன்னகையால் முடியும் என்பதை கன நேரத்தில் புரிந்து கொண்டேன். என்னை பார்த்ததும் அவளின் கண்களில் ஒரு வெக்கம் தென்பட்டது. ஏனோ முதல் முறை எனக்குள் பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்தது என்னவோ அவளின் புன்னகையால் தான். கூடவே நானும் கூட ஒரு ஆண் என்ற உணர்வை முதல் முறை உணர்ந்தது அவளால் தான். பிரியா மச்சா, எனக்கு என்னவோ லவ் பண்றியோன்னு தோணுது. ஏ லூசு, எனக்கும் அவளின் மேல் லவ் எல்லாம் இல்லை, அவளுக்கும் லவ் எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு சலனம் நொடிக்குள் ஏற்பட்டு நொடிக்குள் மறைந்து போயிருந்தது. அவளும் ஒரு விடுமுறை நாளில் நாள் முழுவதும் வேலை பார்த்து வந்த களைப்பில் என் முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு புன்னகை தோன்றியிருக்கலாம். அதையெல்லாம் போக்கி எங்களுக்காகவே ஒரு 5 நிமிடத்தை நாங்கள் இருவருமே அனுபவித்தோம். நிலவன், என்னடா ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ பேசுகிற? அப்போ லவ் தான்? நோ, லவ் எல்லாம் இல்லை, அது ஒரு சலனம். அதை அப்படியே அனுபவிச்சுக்கணும். அவள் நல்லவளா கெட்டவளா? அங்கே அந்த நிமிடம் எனக்குள் தோன்றியிருப்பது காதலா, அன்பா, இல்லை ஒரு விதமான உணர்வா என்றெல்லாம் ஆலோசிக்கவில்லை. அது நொடிக்குள் தோன்றிய ஒரு இனம் புரியாத உணர்வு. அது அப்போதான் புரிஞ்சது எதுக்காகவா அவள் இருக்கட்டும். அந்த நேரம் எனக்குள் இருந்த எத்தனையோ யோசனைகளை மறக்க வைத்த அந்த பெண் இனியாவது சந்தோஷமாய் இருக்கட்டும் என்பது மட்டும்தான் அவளுக்காகவும் அவள் கொடுத்த புன்னகைக்காகவும் நான் கடவுளிடம் வேண்டிக் கொண்டு அவ்விடத்தை விட்டு வந்தேன். நிலவன், ஏண்டா இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேடா, இன்னைக்குமா ஒர்க்? ஆமா, ஆனால் இதை கம்பெனி ஓனரா நீ கேட்கலாமா? திருப்பூர்காரனுக்கு ஏது விசேஷ நாள், விடுமுறை நாளெல்லாம் ஏதோ மனசிறங்கி தீபாவளி, பொங்கல், காந்தி ஜெயந்தி மட்டும்தான் லீவ். மற்ற எல்லா நாளும் காசை கட்டியாவது கம்பெனிக்காரங்க வேலை வச்சிடுவாங்க. பிறகு எங்கே ரெஸ்ட்? நான் பார்த்த பொண்ணும் பாவம் தான், இன்னைக்கு கூட வேலைக்கு போகுதுன்னா அந்த பொண்ணோட குடும்ப சூழல் எப்படி இருக்குமோ? நிலவன், அப்போ அவள் பின்னாடியே போய் பார்க்க வேண்டியதானே? எனக்கு பின்னாடியே போகணும்னு தோணலை. ஆனால் அந்த ஃபீல் இப்போ வர ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கு. மகிழ் அவனின் கையை பிடித்து, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த அன்பு நிறைஞ்சிருக்கு. நாம் அதை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்களும் நம்மளை சந்தோஷப்படுத்தும். பிரியாவிடம் நான் சொன்ன கதையை உனக்கு பொருந்தும். பிரியா, என்னடா சொல்ற? காதல் எப்போதுமே கண்மூடித்தனமான நம்பிக்கையில் மட்டும் இல்லை, புரிஞ்சுக்குவதிலும் இருக்கு. அதுக்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது. முகிலன் பேசினது இப்போ நான் பஸ்ஸில் பார்த்த பொண்ணை போல்தான். அவன் சாலையை கடக்கும்போது பார்த்த பெண். அதுக்கு அவன் பெயர் வைக்கல, நீ வைக்கிற. அவள் அவனையே பார்க்க நிலவனுக்கும் மகிழுக்கும் விஷயம் புரிந்தது. முகிலன் மனம் திறந்து பேசியிருக்கிறான் என்று. பிரியா, என் சைடு தான் தப்பு. நான் நைட்டு அவகிட்ட பேசிடுறேன். அதுக்கு எதுக்கு நைட்டு, இப்பவே பேசு என்று போனை நீட்டினான் தேவ். மகிழ் அருகே இருந்த தேவை கட்டி கொண்டாள். நிலவன், அவனுக்கு லவ் எல்லாம் கூட பண்ண தெரியுமா? தேவ், ஏன் உங்களுக்கு பண்ண தெரிகிறப்போ கூட பிறந்த அவனுக்கு தெரியாதா? அதுவும் கரெக்டு தான் என்றான். அப்போது அவனுக்கு மிருதுவிடமிருந்து ஃபோன் வர அவன் ஃபோனை தூக்கிட்டு மகிழை பார்க்க, நீ போய் பேசு. அவன் தலையை ஆட்டிவிட்டு போனான். அந்த பக்கம் பிரியா சாரி என்றபடி தோட்டம் பக்கம் போனாள். இப்போது மகிழ் மற்றும் தேவ் மட்டும். தேவ், சொல்லுடி, என்ன பிரச்சனை உனக்கு? அவள் அவனின் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள்.